அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, தற்போது உலக மீடியாக்களுடைய தலைப்பு செய்தியாக இருப்பவர் யாரு? ஜஹ்ரான் மம்தானி, அமெரிக்காவினுடைய தற்போதைய நியூயார்க்கினுடைய மேயர். அவரை பற்றி தான் உலகமெல்லாம் என்ன செய்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு சிறந்த மனிதர். அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். இது அவர் எங்கேயுமே மறைக்கிறது இல்லை. எங்க பேசுறாலும் என்ன சொல்றாருனாக்கா, ஐ எம் ஏ முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், அப்படி சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை என்று செய்வாரு. சொல்லித்தான் பல இடங்களில் பேச்சையே தொடங்குறாரு. சில அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்திற்காக வேண்டி தங்களுடைய அடையாளங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவருடைய ஜஹ்ரான் மம்தானி அவருடைய எந்த அடையாளத்தையும், மத அடையாளம் உட்பட எந்த அடையாளத்தையும் மறைத்துக் கொள்ளாமல் பட்டவர்த்தனமாக நான் இப்படித்தான், நான் இவன் தான், என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை தெளிவாக சொல்லி அந்த நியூயார்க் மக்களை கவர்ந்திருக்கிறார்கள். இந்த நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற பிறகு நியூயார்க்கில் உள்ள ஒரு மஸ்ஜிதில் அவர் என்ன செய்யறாரு, உரை நிகழ்த்துகிறாரு. அந்த உரையில சில விஷயங்களை இந்த உலகத்திற்கு சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த நியூயார்க் மேயராக நான் வர வேண்டும் என்ற உந்துதலை எனக்கு எது ஏற்படுத்தியது என்றால் ஒரு நபிமொழி ஏற்படுத்தியது. அந்த நபிமொழியின் தாக்கம் தான் என்ன செய்தது, இந்த நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக வர வேண்டும், இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை வசதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தந்தது. அமெரிக்காவினுடைய சிறந்த நகரமாக நியூயார்க் இருந்தாலும் கூட அதிகமான வாழ்க்கை செலவுகள் உள்ள ஒரு நகரமாக இருக்கிறது. லிவிங் காஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த வாழ்க்கை செலவுகளுக்குரிய அந்த காஸ்ட் அதிகமான, வீட்டு வாடகையா இருந்தாலும் பொருட்களுடைய விலையாக இருந்தாலும் அந்த மனிதன் வாழுவதற்குரிய அந்த வாழ்க்கை செலவு மிக அதிகமாக உள்ள நகரங்களில் ஒரு நகரமாக இது இருக்கிறது, இந்த நியூயார்க் இருக்கிறது. அப்ப இந்த மக்கள் இதனால சிரமப்படுகிறார்கள். அந்த வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பதனால இந்த மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுடைய சிரமத்தை குறைக்கணும், எங்களுடைய வாழ்க்கை செலவுகளை குறைக்கணும், இதற்கு சில திட்டங்களை வகுக்கணும். அதற்கு நமக்கு அதிகாரம் தேவை. அதிகாரத்தில் இருந்தால்தான் இதை நம்ம செய்ய முடியும். இப்ப அந்த அதிகாரத்திற்குரிய ஒரு வாய்ப்பாகத்தான் எது இருக்குது, இந்த நியூயார்க்கினுடைய மேயர் பதவி இருக்கிறது. அதனால தான் நான் அந்த மேயர் பதவிக்கு ஆசைப்பட்டேன். அதற்காக வேண்டிதான் அந்த மேயர் பதவிக்கு நான் போராடினேன். அதற்காக வேண்டித்தான் பல பண முதலைகளை எதிர்த்து நின்று போராடி மக்களுடைய அந்த ஆதரவோடு செல்வாக்கோடு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அந்த மஸ்ஜிதில் அவர் நிகழ்த்திய உரையில சொல்றாரு. இந்த செய்தி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் வருகின்றதோ, ஆட்சியாளர்னாக்க நீங்க பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர், யார வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரை கூட எடுத்துக்கலாம். அப்போ ஒரு யாரிடத்தில் பவர் வருகிறதோ, அதிகாரம் வருகிறதோ, அதிகாரம் வருகின்ற பொழுது பல இடங்கள்ல மனுஷன் மிருகமா மாறிடுவான். நம்ம ஊர்ல பார்ப்போம், காவல்துறையில பார்ப்போம், காவல்துறையில இணையாத வரையிலும் மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டையை போட்டவொடனே சில பல இடங்களில் மிருகம் ஆயிடும். எல்லா பவரும் நமக்கு வந்துட்டு, நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம சொல்றதுதான் திட்டம், நம்மளுக்கு எல்லாரும் மதிக்கணும், நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கணும் என்ற ஒரு வெறித்தனம் கொண்டவனாக பல்வேறு நிலைகள்ல அதிகாரம் வருகின்ற பொழுது மனுஷன் மாறிடுறான். அதிகாரத்துக்கு முன்னால் என்ன செய்வான்னாக்கா ரொம்ப பணிவாக, இரக்கமாக, மக்களோடு இணக்கமாக எல்லாம் இருப்பான். அதிகாரம் வந்துவிட்ட பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்குவதற்கு முயற்சிக்கிறான். பார்க்கிறோம், இந்தியாவில் பார்க்கிறோம். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தை அல்லது ஒரு நாட்டினுடைய பிராமண சமூகம் அல்லாத மற்ற அனைத்து சமூகத்தையும் எப்படியெல்லாம் ஒரு அதிகார வர்க்கம் ஒடுக்கி கொண்டிருக்கிறது, அடக்கி கொண்டிருக்கிறது, முடக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய பவரை பார்க்கிறோம். இப்ப அதிகாரம் வருகின்ற பொழுது மனுஷன் மிருகமாக மாறக்கூடாது. மாறாக அந்த அதிகாரத்தை தந்த மக்கள் இருக்காங்களா இல்லையா, யாருக்காக நம்ம அதிகாரத்தை பெற்று இருக்கிறோமோ அந்த மக்களுக்கு என்ன செய்ய அதிகாரம் பயன்படணும். நீங்க என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லாங்க, எஸ்ஸிரு, ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய எஸ்ஸிரு, மக்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு, அவர்கள் என்ன செய்யாதீங்க, கசக்கி பிழியாதீர்கள்,
கஷ்டப்படுத்தாதீர்கள். உங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை செய்ய முடியுமோ, அந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்களை எந்த அளவிற்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறையுங்கள். எஸ்சிருக்கு அதான் அர்த்தம். மக்களுடைய அந்த வாழ்க்கை வசதிகளை மக்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் எளிமையாக்குங்க. எந்த அளவுக்கு எளிமையாக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக்குங்க. உங்க பாவம், மக்கள் பாவம். வரா துவாசிரு செய்யாதீங்க, கசக்கி பிடியாதீர்கள். அது மாதிரி பஷிரு, அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்க. வரிக்கு மேல வரி போட்டு கொள்ளாதீங்க. தாங்க முடியாத சுமைகளை சுமத்தியும் செய்யாதீங்க, அவங்களை கொள்ளாதீங்க. அவங்களுக்கு இது கெட்ட கெட்ட செய்திகளை சொல்லி அவங்களை செய்யாதீங்க, அவங்கள குறுக்க முதுகெலும்ப முறிக்காதீங்க. பஷிரு, அவர்கள் மகிழும் செய்திகளை சொல்லுங்கள், அவர்களை மகிழ வைக்கும் செய்திகளை சொல்லுங்கள். ஒலா துனஃபிரு, அவர்களை விரட்டி அடிக்காதீர்கள், அவர்களை வெறுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள் சொன்ன பல்லாயிரம் அறிவுரைகள்ல ஒரு அறிவுரையாக இதை சொல்லலாம். இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸை எழுதியாரு அந்த ஜஹ்ரான் மந்தானி அந்த மஸ்ஜிதுல செய்தாரு, சுற்றி காட்டிவிட்டு இந்த ஹதீஸ் தான் என்னை தூண்டியது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அவரும் நியூயார்க்கில் வாழக்கூடியவர் இல்லையா, அவருடைய இது பல நீண்டு போகிறது. அவருடைய தாய் தகப்பன் இந்தியாவை சேர்ந்த தாய் தகப்பன் அவருடைய பாட்டனார் இந்தியாவை சேர்ந்தவர், தாய் இந்தியாவை சேர்ந்தவர், அவருடைய தகப்பனார் இங்க உள்ளவர் உகாண்டாவை சேர்ந்தவர். இப்படி இருந்துது. பல இடங்கள்ல போனாலும் கடைசியாக அவங்க செட்டில் ஆகக்கூடிய இடம் எதுவா இருக்குது? நியூயார்க்காக இருக்கிறது. நியூயார்க்கில் அவர் வாழ்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால்தான் நியூயார்க் இந்த அமெரிக்கனுடைய சிட்டிசன்ஷிப்பாக இவர் மாறினாரு. மாறின பிறகு இந்த மக்களுடைய வாழ்க்கை செலவுங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. இவர்கள் இதனாலேயே இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு வாடகைகள் அதிகம் இருக்கிறது, மற்ற செலவுகளுக்காக வேண்டிய ஏராளமான பொருளாதாரங்களை செலவிட வேண்டியது இருக்கிறது. அந்த பொருளாதாரங்களை ஈட்டுவதற்காக அந்த மக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். எப்படியாவது இந்த சிரமத்தை இவர்களுக்கு குறைக்க வேண்டும் என்று அந்த நபி மொழி சொல்லுது இல்லையா, அது என்னை தூண்டியது. அதனுடைய எதிரொலியாகத்தான் நான் இந்த களத்தை தேர்வு செய்தேன், இந்த களத்திற்கு வந்தேன், இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை சொன்னேன். இந்த மக்களுக்கு உங்களை வரிக்கு மேல வரி போட்டு உங்க முதுகெலும்பு முறிக்க மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையை எளிமையாக்குகின்ற திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொன்னேன். உங்களுக்காக வேண்டிய மலிவு விலையில பொருட்களை தருவதற்கு செய்வேன், திட்டம் வகுப்பேன்னு சொன்னேன். அது மாதிரி இது இலவச குடியிருப்புகளை கட்டி வழங்குவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு சொன்னேன். அது மாதிரி வாடகைகளை குறைப்பதற்குரிய வழிகளை உருவாக்குவேன்னு சொன்னேன். அது மாதிரி இது வரிகளை குறைப்பதற்குரிய வழிவகைகளை உருவாக்குவேன்னு சொன்னேன். நான் சொன்னதை அந்த மக்கள் நம்பினார்கள். என்னை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல ஏராளமான பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில கடுமையான எதிர்ப்புனாக்கா எலன் மாஸ்க் உலக பணக்காரன், அவனுடைய எதிர்ப்பு. இவனை மாதிரி 25-26 மில்லியனர்களுடைய எதிர்ப்பு. அது மாதிரி அமெரிக்காவுடைய முழு பவரையும் வைத்திருக்கக்கூடிய யாருடைய எதிர்ப்பு? ட்ரம்புடைய எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். எல்லாவுக்கே புகழளித்தும் என்ற அமைப்புல அவர் பேசுறாரு. அந்த பேச்சினுடைய வீடியோவுடைய ஒரு பகுதியை தான் நான் இதனால் முதல்ல நினைத்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நாம் இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு இன்ஷா அல்லாஹ் பகிர்வோம். நமக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த செய்திகளை பரப்பும் விதத்துல ஷேர் லைக்குகளை செய்தும் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிட்டும் நம்முடைய இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.